எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க, எப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க பாரு. வந்து பாத்தீங்கன்னா போட்டியை கிளீன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், அப்படியே சுடு தண்ணில டிப் பண்ணி எடுத்து நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிக்கணும் फ्रेंड्स. வெள்ளை துண்டு மாதிரி இது பாக்குறதுக்கு. மசாலாவோட நல்லா சூப்பரா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்கு. டான்ஸ் டான்ஸ் தை 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 தக 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 தை. ஹாய் फ्रेंड्स. फ्रेंड्स நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் फ्रेंड्स போறேன். நேத்து நெருப்பு திருநாங்க போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி எல்லாரும் வந்திருந்தாங்க. நாளைக்கு வீட்டுக்கு போமா நான் போட்டி எல்லாம் வாங்குறேன், போட்டி சமைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சித்தி சொன்னாங்க எனக்கு போட்டி சமைக்க தெரியாது, சமைச்சு கொடுத்தீங்க தான் சாப்பிடும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். காலையில போக முடியல, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏமா பேசிட்டே இருக்கறயா, ஏதோ பேசினே ஏதோ பண்றாங்க பாருங்க फ्रेंड्स. அவ மேஜிக்லாம் பண்ணிட்டு இருக்கா பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானே போட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு எடுத்துட்டு போலாம். தாத்தாலாம் இருக்காங்க, பாட்டி சித்தி எல்லாம் சர்ப்ரைஸா எடுத்துட்டு போறோம் फ्रेंड्स. யார்கிட்டயும் சொல்லல, வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு போறோம். எஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல வச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல फ्रेंड्स. தாத்தா யூ செம்ம ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ண फ्रेंड्स. அங்க குட்டி பசங்களா இருக்கறனால ஃபுல்லா ஜாலியா ஹாப்பியா இருந்தா. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஜஸ்விதா மட்டும் எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்க, எப்படி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க பாரு. சரி ஜஸ்விதா ஒழுங்கா அம்மா சொல்லு. இங்க பாரு, கத்தாம சொல்லணும். அம்மா சொல்லு, வெக்கப்படக்கூடாது. அம்மா சொல்லு. அவ்வளவுதான், சொல்லி கொடுத்தா சொல்ல மாட்டாங்க. 10 ரூபா ஜஸ்விதா அடிச்சு விடுவாங்க. இப்பதான் என்ன கடிச்சு விட்டா. ஜஸ்விதா அம்மா சொல்லுமா. அம்மா பொத்தி பொத்தி வளர்த்த மேகல வெக்க வந்துச்சு. ஓய் கடிக்க கூடாது ஜஸ்விதா, தப்பு, கெட்ட பழக்கம். செம்ம சேட்டை, வளர வளர ஓவர் சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். நேத்து வந்து பாத்தீங்கன்னா எங்க பாட்டி விட்டு கூட்டு போன பாரு, அங்க ஆயா தாத்தா கூட விளையாடிக்கிட்டு அங்க உள்ள போய் குழம்பு சட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். யாருமா அக்கா? ஓ ஆயா வீட்டுல அக்கா இருக்காங்கல்ல, அதான் சொல்றாரு. கிளம்புறதே வா தாத்தா வீட்டுக்கு ஆயா வீட்டுக்கு போலான்னு உடனே கிளம்பிட்டு சட்டையை காட்டு. சரி போலாம். சரி போலாம் போலாம் இப்ப கிளம்பி போலாமா சமைச்சு எடுத்துக்கின்னு. சோ நானும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிலாம் சமைச்சு ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கிளீன் பண்றது, எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய். போட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். 2 பேருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பெரட்டுற மாதிரி செஞ்சிருவேன். ஸோ இதை எடுத்துட்டு போனா அங்க ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குழம்பா வச்சிடலாம், அதான் வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டியை கிளீன் பண்ணிக்கலாம். எப்பயுமே வாயின் வந்து நம்ம சுத்தம் பண்ணி நம்ம குழம்பு வச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். என்ன ஜஸ்விதா என்ன வேணும்? இது வந்து பாத்தீங்கன்னா கடையிலே கட் பண்ணி வாங்கிடுவாங்க. ஆனா கடையில கட் பண்ணி வாங்கினா இந்த மேல இருக்க தோல் தான் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கட் பண்ணி தர மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி குடுத்துருவாங்க. இது ஈஸியா வந்து சுத்தம் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுடு தண்ணியில போட்டு எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை சுத்தம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டே வந்து பாத்தீங்கன்னா வாங்கவே மாட்டாங்க போட்டி. அது மட்டும் இல்ல, போட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, டேஸ்டாவுமே இருக்கும். எனக்கு ஆமா பேபிலாம் வந்து வாங்கவே மாட்டாரு. ஏன்னா வந்து 2 பேரால சாப்பிட முடியாதுன்றதுனால வாங்க மாட்டாரு. எங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் போனாதான் போட்டி தான் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். எப்பயாவது ஒரு தடவை எனக்கு ஆசையா இருந்ததுன்னா வாங்கிடுவான்னு அடம் பிடிச்சி வாங்கி வர சொல்லிடுவேன். எனக்கு போட்டி ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் குடல் குழம்பு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இத கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா ஜஸ்விதா? நாமா காட்டு பாரு, புள்ளைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புள்ளைக்கு காயம் அடிப்பட்ட இடத்த காட்டுறது வலிக்குதாமா? அது அடிபட்டு 1 மாசம் ஆயிடுச்சு. அந்த காயமும் சரியாயிடுச்சு. இன்னும் சும்மானா ஏதாவது நம்ம ஏதாவது திட்ட வரணும். வலிக்குது ஆக்டிங். ஜஸ்விதா உன் ஆக்டிங்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அம்மா வலிக்குதுமா, மூஞ்ச எப்படி டைப் டைப்பா காட்டுறான் பாரு. சரி சரியாயிடு தங்கம். சரியாயிடும். அப்படித்தானே முத்தம் கொடுப்பா, அவரே முத்தம் கொடுத்துக்கிறாரு. எப்படி திறமையான பொண்ணு தானே நீ. சரி போய் நீ எல்லாம் தெரியுமா ஜஸ்விதா? போய் மாமா சாப்பிடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிறு குடல் இருக்கும், அது வெளியே எடுத்துடலாம். ஏன் இவ்வளவு வெள்ளை இருக்குன்னா நான் ஆல்ரெடி கழுவிட்டேன். ஆமா நல்லா மேல வந்து தண்ணி ஊத்தி ஒரு 3-4 தண்ணி ஊத்தி அலசிட்டேன். இதையுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் திருப்பி
நல்லா சுத்தமா வந்து கழுவியாச்சு. சுடுதண்ணியில போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம அலசிடணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். உள்ளேயும் நல்லா பாருங்க வெள்ளைய வந்து கழுவிட்ட பச்சை தண்ணியில தான் வந்து கழுவி இருக்கேன். இந்த பக்கம் சுடு தண்ணி போட்டிருக்கோம்ல, என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி சுடு தண்ணி அப்படியே முக்கி எடுத்து நம்ம வந்து மேல வழட்டி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கொஞ்சம் சின்ன துண்டா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு தூரம் அந்த மேல இருக்கிறது வந்து இருக்கு இல்லையா. இது என்ன பண்ணணும், அப்படியே சுடு தண்ணியில டிப் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு நிமிஷம்லாம் இல்ல 10 செகண்ட் சோ எடுத்துக்கணும். எடுத்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உரிச்சா அப்படியே டக்கு டக்குன்னு வரும். நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அப்படியே இது மேல இருக்கிற அந்த தோல் ஒரு லேயர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அது எல்லாமே வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுடுது, நல்லா சூடா இருக்க கை பிடிங்க உள்ள சங்கீதாவால. அப்படியே கொஞ்சம் இப்படி எடுத்தனா ஈஸியா வந்துரும். அது அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே அது ஒட்டிக்கும். ஒரு டைம் அது மாதிரி தான் நாங்க சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா அப்படியே ஒட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், வரவே இல்ல. சுரண்டி பாக்குறோம், இந்த சதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சிட்டு வருது. இந்த தோலோட இந்த சதை வந்து வழட்டிட்டு வருது கண்டி தனித்தனியா வந்து கிடைக்கல. சோ அதனால சுடுதண்ணில போட்டு கொதிக்க வைக்கவே வைக்காதீங்க. அப்புறம் அந்த வாசனையும் போகவே இல்ல. அதனால வந்து நம்ம எப்பயுமே சுடுதண்ணில லைட்டா டிப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுடுதண்ணில முக்கி எடுக்கணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்போ இப்படி எடுத்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் வரலன்னா கூட மறுபடியும் சுடுதண்ணில போட்டு ஒரு டிப் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்துடும். அவ்வளவுதான். இங்க பாருங்க நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வெள்ளை பேப்பர் மாதிரி வந்து கரண்டி நின்னு போச்சு. சங்கீதா பேச கரண்ட் நின்னு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெயில்ல கரண்ட் எல்லாம் நின்னா தாங்கவே மாட்டேங்குது, ஊத்துது தொர தொர தொர. ஆமா. சோ இங்க பாருங்க நல்லா வெள்ளையா கிளீன் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நல்லா வெள்ளை பேப்பர் மாதிரி வெள்ளை துண்டு மாதிரி இது பாக்குறதுக்கு நைஸா இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. என்ன பண்ணும், கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி போட்டு நம்ம கழுவிடலாம் இன்னொரு டைம் லாஸ்டா. இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்க மட்டும் எடுத்துலாம். சுடு தண்ணி ஆறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். கடகடன்னு அள்ளி போட்டு சூடு பண்ணி எடுத்து தோல் உரிச்சிடலாம். பாத்தீங்கன்னா பெருங்குடல் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா கிளீன் பண்ணியாச்சு. அது இன்னொரு தடவை வந்து பாத்தீங்கன்னா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வந்து கசக்கி கழுவிடலாம். இப்ப சிறுகுடல் வந்து கிளீன் பண்றதுக்கு மேல நல்லா சுத்தமா ஒரு 4-5 நீ எங்க விளையாடுறீங்க? வீடியோ எடுக்காத வரைக்கும் கம்முன்னு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவன் மட்டும் தனியா விளையாடுறா. அதுக்கப்புறம் ஆன் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் கேமரா ஆன் பண்ண உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துருவா. அதெல்லாம் சீ விட்டு எப்படி கழிச்சிட்டா பாரு. இப்ப சிறுகுடல் வந்து கிளீன் பண்றதுக்கு மேல ஒரு 4-5 தண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா வந்து மேல் பக்கமும் கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து மேல புடிச்சு இப்படி இழுத்தனா உள்ள இருக்கிற கசடுலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ், அழுக்கலாம். ஒரு டைம் பட்னி நம்ம இழுத்துடணும், ஃபுல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி குடலை வந்து திருப்பி கழுவணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு தென்னங்குச்சி எடுத்து இது மாதிரி வச்சு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிக்கணும், கொஞ்சம் பிடிச்சிட்டு ரிவர்ஸ் பண்ணனா அழகா ஒவ்வொரு குடலையும் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணணுமா? ஆமா, ரிவர்ஸ் பண்ணாம கூட நல்லா கழுவிட்டு பண்றாங்க சுத்தமா. ரிவர்ஸ் பண்ணா உள்ள இருக்கிற அழுக்கும் நல்லா வந்து போடுங்க பாருங்க. அவ்வளவுதான், சுத்தமா வந்து கிளீன் ஆயிடுச்சா. இத வந்து இன்னும் நல்லா நம்ம கழுவணும். என்ன வேலை பாத்துன்னு இருக்கா பாருங்க. இதே மாதிரி எல்லா சிறுகுடலையுமே ரிவர்ஸ் பண்ணணும், அப்படிதானே? ஆமா. எப்படின்னா இப்படி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் குடல்ல இருக்கிறத ஃபுல்லா இப்படி இழுத்துட்டா அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்க பாருங்க, இங்க கொஞ்சமா வந்து கேப் விட்டுக்கணும். நம்ம வந்து ஃபுல்லா திருப்பினா வராது. கொஞ்சம் கேப் விட்டு இந்த கை பிடிச்சி அழகா இப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணணும். குச்சியால இப்படி தள்ளிக்கணும்னா அழகா வந்துடும். இதுதான் வந்து ஆட்டு குடல் கிளீன் பண்றதுக்கான ஐடியா. ஆமா. அதுக்கப்புறம் இது புடிச்சு இழுத்தனா சுத்தமா வந்துடும். இப்பயே அழுக்கே இல்ல, நல்லா அழகா கிளீன் பண்ணிட்டேன். நான் தண்ணி ஊத்தி அலசினாலே போயிடும். இருந்தாலும் நான் எப்பயுமே நான் பண்ணேன்னா இது மாதிரி ரிவர்ஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அவ பாரு இங்க வந்து கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லா உருட்டிட்டு கிடக்குறா. அவளை கூட்டு போய் வச்சுக்கிங்க. சேட்டா அடங்கவே மாட்டா சேட்டா நீ. ஃப்ரெண்ட்ஸ் போட்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க நல்லா பளிச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிருக்கேன். மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலசணும் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா எங்க வருதுங்க?
தாத்தா எங்க? தாத்தா நோடுறது. தாத்தா எங்கம்மா? தாத்தா எங்க? வாயை பாத்தியா ஊன்னு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு கட் பண்ணும்போது ஈஸியா கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சிடலாம். ஆமா, நான் அப்படியே ஈஸியா தான் எடுத்துருக்கேன் எல்லாமே. ஏமா டிஸ்டர்ப் பண்ற? கேமரா பக்கம் திரும்பினா மட்டும் வாயை மூடிக்கிறா பாரு. அப்ப நீ அப்படியே நான் பேசிட்ட. உப்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் வந்து போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவருக்கு தெரியும் கேமரா என் பக்கம் இருக்கும்போது நான் எப்படி சத்தம் போடுவேனா? போடவே மாட்டேனே. டான்ஸ் ஆடி கட்டுற ஜெஷிதானியா டான்ஸ் டான்ஸ் தை 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 தக்க 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 தை தை. என் பக்கத்துல இருக்கு என்ன பண்றேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து அலசி வச்சுட்டு போட்டு சேட்டன்னா சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். என் குரல் கூட வந்து பாத்தீங்கன்னா கூட இந்த வாய்ஸ் பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆமா. இதுல வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். சோ உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு 4-5 விசில் வச்சா நல்லா சூப்பரா வெந்துரும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம். மஞ்சள் பொடி உப்பு ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வைப்போம். வாசனை வராம இருக்கும் மஞ்சள் பொடி சேர்த்தாதான். அவ்வளவுதான். இந்த சைடு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா போட்டி குழம்பு வச்சிடலாம். இந்த சைடு வந்து வெந்துகிட்டே இருக்குது. ஒரு 4 வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொட்டிடலாம். அது வரைக்கும் சும்மா தானே இருக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி தான் வதக்கி ரெடி பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்டா இருக்கும். வானல் சூடாகிடுச்சு. அதுல வந்து எண்ணெய் ஊத்திருக்கேன். பட்டை வகை சோம்பு எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே போட்டுடலாம். சோம்பு எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அது ஒரு பக்கமா போட்டுடலாம். அதே கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இல்ல, கடைக்கு போறதுக்கு பால் மாறிட்டு வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயமே போட்டு செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தை ஃபுல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் ஆகணுன்றதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி பழம் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். உப்பு மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டோம். ஸோ இப்போ வதக்கிறதுக்கு உப்பு போட்டு நிறைய பேர் வதக்குவாங்க, நார்மலாகவும் வதக்குவாங்க. ஸோ உப்பு போடுறீங்கன்னா அளவு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஃபுல்லா வந்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் அடிக்கடிக்கு ஆஃப் ஆகி போகுது. இங்க வெங்காயம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்த்தோம்னா நல்லா ஃபிளேவரா இருக்கும். ஸோ அதனால மட்டன் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா வந்து சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகட்டும். எப்படி வேர்த்து ஒழுகுது பாருங்க. பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டி வந்து வெந்துடுச்சு. சோ அது வந்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஆறியும் போயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். கரண்ட் வந்துச்சு. சோ வந்து கத்திரிக்கோல் வச்சும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கத்தியை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க குக்கரை பொறுத்து நல்லா வந்து வேகணும்னா ஒரு 4-5 விசில் வச்சாலே வெந்துடும் நல்லா சூப்பரா. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போட்டி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள சேர்த்துடலாம். போட்டி ஒரு போட்டி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் இருக்கு. நான் கூட வேக வச்சேன்னா கொஞ்சமா இருக்கு. இவரை போட்டு நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குக் ஆகட்டும். மசாலா உப்பு காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க போட்டி நல்லா வந்து மசாலாவோட நல்லா சூப்பரா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேக வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். போட்டி வேக வச்ச தண்ணி நம்ம அப்படியே கொஞ்சம் பெரட்டல் மாதிரி பண்றோம்னு வச்சுக்கேன். இந்த தண்ணியோட நிப்பாட்டிடலாம். அழகா தண்ணி கொஞ்சம் வந்து திக்கான உடனே பெப்பர் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டா செம்மையா இருக்கும். போட்டி பெரட்டல் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தொக்கு மாதிரி அது மாதிரி வைக்க போறேன். ஸோ குழம்பு ஓகே போட்டி குழம்பு. ஆமா, அதனால தண்ணி கொஞ்சம் நான் வந்து ஊத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழம்பா வைக்கிறதுனால தண்ணி ஊத்திக்கிறேன்.
இதுல வந்து குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்ப தேவையான அளவுக்கு குழம்பு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் போட்டி குழம்பு வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு, மிளகாத்தூள், தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன். இங்க பாருங்க செம்மையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்சிடலாம். வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அது சைடு கேபிள் பார்த்தா குட்டி பொண்ணு குளிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப நான் தான் போய் குளிக்கணும். இப்போ தேங்காய் வந்து அரைச்சு வச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சு ஊத்தினா வேலை முடிஞ்சுதா? அவ்வளவுதான். நல்லா கட்டியா ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. நல்லா திக்கா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டி குழம்பு வேற லெவலா போட்டி குழம்பு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சு ஊத்தாத அப்படியே கூட சாப்பிடலாம். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் வாசனையா இருக்கும்ன்றதுனால. வறுத்து அரைச்சிருக்கியா? ஆமா. சோ கொஞ்சமா சோம்பு, ஒரு 4 மிளகு, 4 சீரகம், 4 சோம்பு போட்டு அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்திரி பயிர், ஒரு 4 முந்திரி பயிர் போட்டு தேங்காயை வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். ஃபினிஷ். அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பேபி. சரி குழம்பு. குடல் குழம்பு அப்படி சொல்லி நல்லா சூப்பரா ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாளியில ஊத்தி எடுத்துக்கிட்டேன். குட்டி போட்டு நானும் எல்லாருமே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இங்க கீழே வந்து விளையாட விடுவோம்ல, அது மாதிரி வந்து அங்க பசங்க எல்லாம் இருக்காங்க. சோ நம்ம சொந்தக்கார கூட விளையாட விடலாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியா கிளம்பியாச்சு. ஆக்சுவலி லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணோம். செஞ்சு முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஆமா. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அங்க போலாம். போயிட்டு அப்படியே திருவிழா கடையெல்லாம் நிறைய பொருள் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்படியே வாங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராமா வச்சா வைப்பாங்க. பாத்துட்டு வரலாம். ஓகேவா? ஓகே. கூத்து தெரு கூத்து வைப்பாங்க.